மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சிவகாமி துளசி கழுத்துல இங்க அந்த பவானியை தாலி கட்டணும்னு சொல்றாங்க. என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா பவானி, துளசியோட கழுத்துல நீ தாலி கட்டிட்ட அப்படின்னா அந்த வளநாட்டுக்கே நீ அதிபதி ஆயிடலாம். ஏன்னா இப்போ அந்த அபிராமி துளசியை தான் அந்த ஜமீனுக்கே நாச்சியாரா ஆக்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கா. மீனாட்சி திருக்கல்யாணம் கார்த்திகை 15ஆம் தேதி நடக்க போகுது. அப்போது நீ யாரும் பார்க்காத சமயத்தில் நீ அவள் கழுத்தில் தாலியை கட்டணும். கட்டிட்டதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்கம்மா, நீங்கள் சொன்ன மாதிரியே காரியத்தை கச்சிதமாக முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஃபங்க்ஷனுமே வருது. நம்ம ஊரை பெரிய மனுஷங்க எல்லாருமே நம்ம அபிராமியோட வீட்டுக்கு வந்து கும்பத்தை கொடுக்குறாங்க. நம்ம துளசியுமே அதை வாங்கி கொண்டு போயிட்டு பூஜை ரூமில் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த சூடாமணிக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. நமக்கு நடக்க வேண்டியதுக்கு எல்லாமே இந்த துளசிக்கு நடந்துக்கிட்டு இருக்கே பிச்சைக்காரி அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மறுநாள் இப்போது கும்பத்தை கொண்டு போகிறாங்க, குடும்பத்தோட கோவிலுக்கு போகிறாங்க. மீனாட்சி திருக்கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இப்போ துளசிக்கு தான் ஊர் மக்கள் எல்லாருமே வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துவாங்க. அது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து நடக்க போகுது. அப்போ தான் ஐயர் வந்து எல்லா பூஜை ஏற்பாடு எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பவானியுமே துளசி தனியாக எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ துளசி வந்து துளசிக்கிட்ட அந்த ஐயர் இருந்துட்டு, அந்த தெப்ப குளத்தில் ஒரு குடம் தண்ணி கொண்டு வாமா, சாமிக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம துளசியுமே தண்ணி கொண்டு வரதுக்காக போகிறாங்க. இதுதான் கரெக்டான சமயம், நம்ம துளசி கழுத்தில் தாலி கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பவானி தாலியோட துளசி முன்னாடி வந்து நிற்கிறாங்க. உடனே இங்கே பவானியை பார்த்து நம்ம துளசி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. டேய், நீ எதுக்காகடா இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், எதுக்காக, உன்னை என் பொண்டாட்டி ஆக்கிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே துளசி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே பாரு, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? இந்த விஷயம் மட்டும் என் அத்தைக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீ உயிரோடவே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம பவானி இருந்துட்டு, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், வாடி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் தாலியை கட்டுறதுக்காக இங்கே பவானி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டான சமயமாக இங்கே நம்ம சின்ன தம்பி பார்க்குறாங்க. உடனே அபிராமி கிட்ட சொல்கிறாங்க, அம்மா அங்கே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அபிராமியும் சின்ன தம்பியும் ஓடி வராங்க. இங்கே நம்ம அபிராமி பயங்கர கோவமாக இருக்காங்க. பக்கத்தில் உள்ள சாமியோட வேலை பிடுங்கிக்கிட்டு ரொம்பவே வேகமாக வராங்க. இப்போது பவானியை கீழே நூக்கி விட்டு டே அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்த மாதிரி இங்கே வேலை வந்து காட்டுறாங்க. இங்கே பவானி ரொம்பவே பயந்து போகிறாங்க. என்ன, உண்மையான கடவுள் வந்த மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சின்ன தம்பி இருந்துட்டு, டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என் துளசி அம்மா கழுத்தில் தாலி கட்டணும்னு நினச்சிருப்ப, உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிடிச்சி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அபிராமி போலீஸ்க்கு கால் பண்ணி உடனே கோவிலுக்கு வர சொல்கிறாங்க. நடந்த பிரச்சனை எல்லாமே சொல்லி இப்போ போலீஸுமே வந்துடுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட சிவகாமியுமே அங்கே வந்து நிற்கிறாங்க. இந்த பவானிக்கு ஒரு வேலையை கொடுத்தா ஒழுங்காக செய்யவே மாட்டான். ச்சே, நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. இப்போது இதுக்கு பின்னாடி நம்ம தான் இருக்கிறன்ற விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் பாதிப்பு வரும். உடனே பவானி கிட்ட சைகை பண்ணுறாங்க. இங்கே பாரு பவானி, இதுக்கு பின்னாடி நான் தான் இருக்கன்ற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. போலீஸ் பிடிச்சிட்டு போனாலுமே அடுத்த செகண்டே உன்னை வந்து வெளியே எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே அபிராமி இருந்துட்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் மருமக துளசி கழுத்துலேயே தாலி கட்டணும்னு நினச்சிருப்ப. சார், இவன் என் மருமக கழுத்தில் கட்டாயப்படுத்தி தாலி கட்டணும்னு நினச்சிருக்கான். இவனை இப்போவே அரெஸ்ட் பண்ணுங்கள், இவன் மேலே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸுமே இங்கே பவானியை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ துளசி சிவகாமி கிட்ட வந்து, இங்கே பாருங்கள், இந்த வேலைக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவகாமி இருந்துட்டு, ஓ தெரிஞ்சிருச்சா, இப்போ என்ன பண்ண முடியும் உன்னால்? ஆமாம், நான் தான் அவனை உன் கழுத்தில் தாலி கட்ட சொன்னேன். இப்போது நீ புருஷன் இல்லாத தானே இருக்க, ஒண்டி கட்டியா நீ எதுக்காக அபிராமி கூடவே இருக்கணும் வெட்டியா? அந்த பவானியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட அபிராமிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அதை சொல்ல நீ யாருடி? இங்கே பார், என் ரூட்டில் நீ தேவையில்லாமல் குறுக்கிட்டுக்கிட்டு இருக்க. நீ எவ்வளோ தான் பிரச்சனை பண்ணாலுமே நான் சைலண்ட்டாக தான் இருக்கேன். அதுக்கப்புறம் இந்த அபிராமியை நீ வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும்.
தேவையில்லாமல் என் மருமக துளசி விஷயத்தில் விளையாடினேன், அவ்வளவுதான். யார் என்னன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்று போட்டுருவோம் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு துளசியோட கையை பிடிச்சிக்கிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே சிவகாமிக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக வராங்க. இப்போது சூடாமணியுமே எப்படியோ பவானி துளசி கழுத்தில் தாலி கட்டியிருந்தா நமக்கும் சந்தோஷமாக இருந்திருக்கும். ச்சே, நடக்காமல் போயிடுச்சு. அந்த கடவுளுமே இந்த துளசி பக்கம் தான் இருக்கார் போல். இந்த துளசி மட்டும் அப்படி போயிருந்தாள்னா கண்டிப்பாக இந்த வளநாட்டுக்கே நம்ம தான் நாச்சியாராக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணி ஒரு பக்கம். இப்போது துளசி வந்து அழுகுறாங்க அபிராமி மேலே சாஞ்சுக்கிட்டு. இங்கே பாருமா துளசி, இந்த மாதிரி வன்மங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி நம்ம யோசித்து கவலைப்பட்டு முடங்கி உட்காந்துடக்கூடாது துளசி. இதெல்லாம் ஒரு இதே இல்லை சரியா? நான் உன் பின்னாடி எப்போவுமே இருக்கும் துளசி, நீ தைரியமாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லி நம்ம துளசியுமே சொல்கிறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. கூடிய சீக்கிரமே நம்ம சின்ன தம்பி தான் அபிராமி நாச்சியாரோட குழந்தை அப்படிங்கிற விஷயம் தெரிய வரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே அபிராமி லவ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.